ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷேகாக்கு இந்த சுற்றுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பேக்ரவுண்டில். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன, இவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க, இந்த வாரம் என்ன ரவுண்டு இதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு, எதனால இவ்வளோ எமோஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் லெவல் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, உள்ளுக்குள்ள பாட்டு பாடுறவங்க ஜட்ஜஸ் கிட்ட எல்லார்கிட்டும் இந்த பாட்டு, அதாவது நீங்க பாட போற பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ண போறீங்க அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு பசங்களும் அவங்களோட அப்பாவுக்கு, பாட்டி, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. சுமன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு பாட்டு பாடியிருப்பாரு, தான் வந்து அவங்களோட பாட்டிக்காக ஒரு விஷயம் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி அபிஷேகா யாருக்காக பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன பாட்டு பண்ண போறாங்க அப்படின்ற இந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல நிறைய எமோஷனலும் பார்த்தீங்கன்னா நிறைய கலந்துருக்கு. ஸோ இந்த பாட்டு நான் இவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் பின்னணி அப்படின்ற விஷயத்தை எல்லாமே கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் காம்படிஷன்ல எதுக்கு இந்த மாதிரி எமோஷனலும் கலக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. பட் இருந்தாலும் அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் இருந்தாலும் சிங்கிங் காம்படிஷன்ல இந்த மாதிரியும் எக்ஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த வாரம் அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு, கிஃப்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க என்ன பாட்டு பாட போறாங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தாங்க பார்க்கணும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க தான்ப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் யார் என்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.